இனி வணக்கம் சகோதரி. இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். நெய் மிளகாய் பாருங்கள், நிறைய பழங்கள் வந்து பழுத்திருக்குது. நெய் மிளகாய் வந்து பழுத்துச்சு. ஒரு 4-5 நெய் மிளகாய் வந்து பறிச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து சிறகவரை. இது வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச விதையிலேருந்து தாங்க எடுத்து போட்டிருக்குறோம். இன்னொரு சகோதரி கொடுத்த சிறகவரை வந்து அவ்வளோவா வரல. சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். தோட்டம் கையில் வந்துச்சு. ஒரு 4 சிறகவரை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை பறிச்சிடலான்ட்டு. மீதி எல்லாமே இது பாருங்கள், பிஞ்சு இப்போ தான் சின்ன சின்னதாக வருது. இது டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் நல்லாவே இருக்கும். சூப்பராக நிறைய வச்சுருக்கு, பிஞ்சுகள் வந்து நிறையவே வச்சுருக்கு. இது ஒரு செடி தான் இந்த ஒரு கேனில் வந்து வச்சுருக்கேன். போன வாட்டி ஒரு க்ரோ பேக்கில் 2 செடின்னு வச்சுருந்தேன். இந்த வாட்டி ஒரே செடியாக தான் வச்சுருக்கு. ஈல்டு கொஞ்சம் அதிகம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு 4 சிறகவரை வந்து பறிச்சாச்சு. அப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் பர்பிளாக வர்ற மாதிரி அவரை வந்து போட்டிருந்தேன். வந்திருக்கு இந்த வாட்டி. சூப்பராக இருக்குது. கலர் பார்க்கவே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இது கொஞ்சம் முத்தின பிறகு பறிச்சிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். மீதி எல்லாமே ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அடுத்த வாட்டி அது அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேங்க. இது கூட கோழி அவரை, யானை அவரைன்னு எல்லாம் போட்டேன், எதுவுமே வரல. இது மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் இதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. அந்த லைட்டாக ஓரமாக இந்த பர்பிள் கலர் வந்து இருக்கிறதே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பூக்களும் எடுத்திருக்கு. இதுவே ஒரு 4 செடி இருக்கும். பூவும் நிறைய எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஈல்டெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொடி காராமணி. இது வந்து ஒரே மழை ஸ்டார்ட் ஆகுது, அதனால் கொஞ்சம் அப்படியே காற்றும் ஓவராக வீசிகிட்டு இருக்குதுங்க. 7 டே ரோஸ் இதில் ஒன்று இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். 7 டே ரோஸ் நல்லா பூக்குது, செம்மையாக பூ வந்து அதிகமாக வைக்கிது. எப்படியும் ஒரு 4-5 பூ அது மாதிரி பூத்துக்கிட்டே இருக்குது. பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த செடியில். அப்புறமா வந்து பிளாக் ரோஸு, இது வந்து சரியாகவே வரல, வேறு பாட்டில் மாற்றி வைக்கணும். கத்திரி வந்து இந்த நீலக்கொத்து கத்திரி வந்து ஒன்று தான் இருந்துச்சு, அது பறிச்சுக்கிட்டேன். எல்லாம் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி, அது வந்து இந்த கத்திரி செடியில் ஃபுல்லாகவே நாசம் பண்ணுதுங்க. அதனால் எந்த கத்திரி செடியுமே அவ்வளோ செழிப்பாக வந்து இல்லவே இல்லை. மூக்குத்தி அவரை வரலன்னு பார்த்தா இங்கே வந்து முத்துற ஸ்டேஜ்லேயே ஆயிடுச்சு. இது பறிச்சாவுமே வரவும் இல்லை. ரொம்ப அதான் முத்துற இதில் இருக்கிறதுனால ரொம்ப இதுவாக இல்லை, பிஞ்ச பறிக்க முடியல. அதை பறித்து வேஸ்ட்டாக கீழே தான் போட்டேன். அதை ஒன்று மீதி இன்னொன்று இருந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டேன், பறிக்கலை. மீதி எல்லாமே கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, 1-2ன்ட்டு. எனக்கு அவ்வளோ ஹைட்டில் வந்து எட்டலை. அப்புறமா வந்து கோவக்காய் ஒரு 2 இதில் ஒளிஞ்சிருந்தாங்க, அவங்கள பறிச்சுக்கிட்டேன். கொடி நான் இந்த சைடாகவே ஏற்றி விட்டேன், எல்லாம் பார்த்தா அந்த சைடு போயிடுச்சு. நீட்டு சுரை வந்து மறுபடியும் பிஞ்சு எடுத்திருக்கு. ஒன்று ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் இந்த வாட்டி வந்து ஒரு 2-3 சுரைன்னு வந்து பிஞ்சு நின்றுருக்கு. அதனால் இது எப்படி போன வாட்டி வந்த அளவுக்கு இது பெருசாக வருமானது டவுட்டு தான். ஏன்னா வந்து 2-3 நின்றுருக்கிறதுனால எப்படி வரும்னு தெரியல. அப்புறமா வந்து செடி அவரை, இவங்க காய்க்கல பிச்சு போட்டுடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்போ இன்னும் ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிக்கிறாங்க. காய்கள் நல்லாவே வச்சுருக்குங்க இதில் இந்த வாட்டி. வேணாம், இது எதுக்கு 1-2ன்னு காய்ச்சிட்ருக்குது, வேஸ்ட்டாக பிடுங்கி போட்டுடலான்னு நினச்சேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா காயும் வச்சுருக்கு. திட்டின ஒன்று கோவம் வந்துருச்சு போல இருக்குது, காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலேருந்து அவரையுமே வந்து பறிச்சுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு நல்லா. இது எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்தாச்சு. இது கூடயுமே இன்னும் ஒரு 2 அவரை போட்டிருந்தா அது வந்து சுத்தமாக காஞ்சே போச்சு. இந்த செடி என்னன்னே தெரியல. இன்னும் 2 செடியும் போட்டேன், அதுவும் வந்து சரியாக காயே கொடுக்கல. ஒன்று தான் அதுவும் கொடுத்துட்ருக்குது. அப்போ அவங்களையும் பிடிங்கி போட்டால் தான் சரியாக வரும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காந்தார மிளகாய் இருந்துச்சு. இந்த வாட்டியும் பழங்க ஒரு 4-5 பழம் இருந்துச்சு, இதையும் பறித்து வச்சுக்கலாம். பழுக்கிறது எல்லாத்தையுமே பறித்து அப்படியே காய வச்சுக்கிட்டோன்னா நம்ம மிளகா அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ வந்து தனியாக கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இது வந்து காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தனியாக கம்மியாக போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து செடியை நான் பார்க்கவே இல்லைங்க, இந்த இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருந்ததே சுற்றி. இப்போ பார்க்கும்போது பார்த்தா இது கீழே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுன்ட்டு பறிச்சா எவ்வளோ பெரிய ஓட்டை பாருங்கள். புழு போய் நாசம் பண்ணி வச்சுருக்குது. இதை ஒன்றும் பண்ண முடியாது. பழுத்தும் போயிருக்கு, புழுவும் ஓட்டை போட்டுருச்சுன்னு தூக்கி போட்டேன். இனிமேட்டு கொஞ்சம் நல்லா ஊற்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு அதில். வெள்ளை கத்திரி இது வந்து கொத்து கத்திரி தாங்க, நம்ம கடையில் வாங்க கத்திரி தான், உஜாலா கத்திரி. எவ்வளோ பாருங்க, அப்படியே கொத்தாக வச்சுருக்குது. சூப்பராக இருக்குது. நிறைய கொத்தாக பூ இருக்குது. காயும் உள்ளுக்குள்ளே அப்படியே மறைஞ்சிட்ருக்கு, நான் பார்க்கவே இல்லை. 2 நல்ல பிஞ்சாக இருந்துச்சு, அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். ஒன்று ரொம்ப பிஞ்சாக இருக்குது, சரி அப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன்.
இதுவுமே பாருங்கள் இலைகள்லாம் வந்து அவ்வளோ செழிப்பாகவே இல்லை. இந்த சாறு கொஞ்சம் பூச்சி தொலை தாங்க முடியலங்க. இன்றைக்கான அறுவடை வந்து இதுதாங்க. கொத்தவரங்காய் பறிச்சது வந்து காட்டில் மறந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்கு. இன்றைக்கான அறுவடை பாருங்கள், கொத்தவரங்காய், அப்புறமா காராமணி, அவரைக்காய், சிறகவரை, கத்திரிக்காய், அப்புறம் பூ கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நெற்பவலம், கோவக்காய், வானம்பத்த மிளகாய், நெய் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கான அறுவடை. எனக்கு அவரைக்காய் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சிறகவரை வந்து நல்லா வெள்ளரிக்காய் மாதிரியே சாப்பிட்றலாங்க. அது மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட்டும் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.